வார்த்தை. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருப்பாருங்க. எத்தனை பேர் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிதாவினிடத்தில் அன்பு கூறும் பொழுது கூறுகிறவர்களாகிய நமக்கு எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறாராம்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை விட பியூட்டிஃபுல்லான வசனம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்தில் என்கிற இடத்தில் உங்களுடைய பெயரை எழுதி வைத்துக்கிறேன். நான் அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். நான் கேட்டேன், டாடி இவ்வளவாய் அப்படின்னா எவ்வளவாய் அன்பு கூர்ந்தி? ஆமென். அது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், அறிவு கட்டாத இந்த அன்பு. இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த அன்பினுடைய டெஃபினிஷன் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அறிவு கெட்டாத அந்த அன்பு இவ்வளவாய் லிவிங்ஸ்டன் இடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்ட அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாம்? அன்பாம் அறிவுக்கு எட்டாத அன்பை. அதில் பாருங்க, பியூட்டிஃபுல்லா என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த அன்பு உன்னுடைய அறிவுக்கு என்ன செய்யாது? எட்டாததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாருங்க? அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள். ஹல்லேலூயா. எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த தேவனுடைய அன்பை இவ்வளவாய் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு கூர்ந்த தேவனுடைய அன்பை இந்த அறிவினாலே அறிந்து கொள்ள முடியாதாம். அது இந்த அறிவுக்கு எட்டாததாம். ஆனால் அதை அறிந்து கொள்ள வல்லவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்த தேவ அன்பை அறிந்து கொள்வதற்கு நான் வல்லமை உடையவன். ஆமென். வல்லவர்கள். இதை நீங்கள் பேச பேச இந்த தேவ அன்பு உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும். பாருங்க, நாம சும்மா தேவனிடத்தில் அன்பு கூறல பிரியமானவர்களே. நாம் தேவனை விட்டு விலகி தூரமாய் போனவர்கள். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படியுங்கள். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். சொல்லுங்க, தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. என் அன்பை நான் கொட்டுவதற்கு ஒரு இடத்தை தேடி தேடி கண்டுபிடிச்சேன். கடைசியில் கண்டுபிடிச்ச இடம் உன்னுடைய இருதயம். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தில் என்னுடைய அன்பை முழுசி நான் என்ன செஞ்சிட்டேன்? கொட்டி தீர்த்து விட்டேன். இப்பொழுது உன்னுடைய இருதயம் தேவ அன்பினால் நிறைந்த இருதயம். இப்பொழுதுதான் சொல்லுங்க, நம்ம பிதாவாகிய தேவனிடத்துல அன்பு கூற முடியும். தேவனுடைய அன்பு யார் யாருடைய இருதயத்தில் ஊற்றப்படவில்லையோ அவர்களால் பிதாவினிடத்தில் அன்பு கூற நிச்சய முடியாது. யார் யாருடைய இருதயத்தில் தேவன் தமது அன்பை அளவில்லாமல் கொட்டி தீர்த்திருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரமே பிதாவினிடத்தில் அன்பு கூற